தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேலும் 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அந்தஸ்து கிடைத்துள்ளது. புளியங்குடி எலுமிச்சை, செட்டிநாடு சின்ன வெங்காயம் உள்ளிட்ட பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த தோவாளை, மாணிக்கமாலை மற்றும் கும்பகோணம் வெற்றிலைக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இந்நிலையில் விருதுநகர் சம்பாவத்தல், புளியங்குடி எலுமிச்சை, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிகுளம் சின்ன வெங்காயம், ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி, பண்ருட்டி பலாப்பழம் மற்றும் முந்திரி உள்ளிட்ட மேலும் 6 பொருட்களுக்கு வெங்காயம் நல்ல வெங்காயங்க. நாங்கள் அந்த நாளையில் எங்கள் அம்மாயி பாத்தியெல்லாம் வடகம் போடுவாங்க, புளிக்குழம்புக்கு புளிச்சக்கரைக்கு தாளிப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா குழம்பு டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால தாங்க எங்கள் ஊர் வெங்காயத்தை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. 15 நாளைக்கு வச்சுருந்தாலும் கூடையில் கொண்டு வச்சுருந்தா கெட்டு போகாதுங்க, அழுகி போகாதுங்க, வீணாக போகாது. அந்த சம்பவத்தினால தான் சாத்தூர் சேவையமும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த சம்பவத்தினால அந்த தண்ணீர் அந்த காரமும் சேர்ந்ததுனால தான் இந்த சாத்தூர் சேவுக்கே ஃபேமஸ்ஸு. இந்த சம்பவத்தினால நீங்கள் புவிசார் குறியீடு கொடுத்துருக்கீங்க. புவிசார் குறியீடு கொடுத்ததுனால ரொம்ப வரவேற்கத்தக்கது. அந்த சம்பவத்தில் விவசாயம் செய்கிற விவசாயிகளையும் நீங்கள் ஊக்குவிக்கணும். ஊக்குவித்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். புவிசார் குறியீடு வழங்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு வேளாண் சந்தை வாரியத்தால் விண்ணப்பிக்கப்பட்ட இந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பதிவகம் குறியீடுகளை அறிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை 69ஆக உயர்ந்துள்ளது. இந்தியாவிலேயே புவிசார் குறியீடு பெற்ற பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.